தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அப்துல் ரஹீம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கேன். இன்றைய தினம் கடலூர் மாவட்டத்தின் சார்பாக நல்லொழுக்க பயிற்சி முகாம் நடைபெற்று வருகின்றது. இந்த பயிற்சி முகாமில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய 3.5% இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக தமிழக அரசிடத்தில் வைக்கப்பட்டு, அந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சென்ற முறை தங்களுடைய தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவித்திருந்தது. ஆனால் முழுவதுமாக 5 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட இடஒதுக்கீட்டை அதிகரித்து தராமல் தாமதப்படுத்தி கொண்டே வருகின்றார்கள். எனவே விரைந்து இடஒதுக்கீட்டை அதிகரித்து தர வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு சித்தாந்த ரீதியான அமைப்பு. நாங்கள் கிராமமாக கிளைகளை அமைத்து லட்ச தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப நாங்க அரசியல்ல யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்ப்பது இல்லை. அது அரசியல் இயக்கங்களை அதை பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு எங்களுடைய சமுதாயத்துக்கு உண்டான உரிமையை பெற வேண்டும் என்பதை நாங்கள் களத்தில் என்ன செய்யறோம், பல கட்டங்களிலே வைக்கின்றோம். வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்துல அந்த உரிய அரசியல் தலைவர்களுக்கு நேரடியாக சென்று நாங்கள் மனுக்கள் மூலமாக கொடுக்கின்றோம். சமூகத்திலே இது போன்ற தேவைகள் இருக்கின்றது என்பதை இஸ்லாமிய அரசியல்வாதிகளுக்கும் ஆளுகின்ற அரசுக்கும் எங்களுடைய கவனங்களை கொண்டு போய் நாங்கள் சேர்க்கின்றோம். இந்த கள நிலவரங்களை புரிந்து கொண்டு திமுக அரசு முடிவடைகின்ற நிலையில இந்த இடஒதுக்கீட்டை வழங்கினாலும் கூட இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அந்த ஓட்டுக்களை முழுமையான முறையில் அறுவடை செய்ய இயலும் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய, திமுக வெற்றி பெற்றாலும் கூட ஒரு 3-4% தான் ஓட்டு வித்தியாசம் இருக்கு. அப்ப இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்களை முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதுதான் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றோம்.